ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் நேவிலேருந்து சிவிலியன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எந்தெந்த போஸ்ட்டுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ்மேன், அதுக்கப்புறம் சீனியர் டிராஃப்ட்மேன், அதுக்கப்புறம் ட்ரேட்ஸ்மேன் மேட். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். இப்போ எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சியும் பார்க்கலாம். சார்ஜ்மேன் அம்யூனிஷன் ஒர்க் ஷாப், இதுக்கு 22 வேக்கன்சி. சார்ஜ்மேன் ஃபேக்ட்ரி, இதுக்கு 20 வேக்கன்சி. சீனியர் டிராஃப்ட்மேன் எலக்ட்ரிக்கல், இதுக்கு 142 வேக்கன்சி. சீனியர் டிராஃப்ட்மேன் மெக்கானிக்கல், இதுக்கு 26 வேக்கன்சி. சீனியர் டிராஃப்ட்மேன் கன்ஸ்ட்ரக்ஷன், இதுக்கு 29 வேக்கன்சி. சீனியர் டிராஃப்ட்மேன் கார்ட்டோகிராஃபிக், இதுக்கு 11 வேக்கன்சி. சீனியர் டிராஃப்ட்மேன் அர்மமெண்ட், இதுக்கு 50 வேக்கன்சி. இப்போ இந்த போஸ்ட்டுக்கான சேலரி எவ்வளோன்னு பார்க்கலாம். குரூப் பியில் 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் லெவல் பே வந்து கொடுக்குறாங்க. இப்போது ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கான வேக்கன்சி எவ்வளோன்னு பார்க்கலாம். ஈஸ்டர்ன் நேவல் கமாண்டுக்கு 9 வேக்கண்ட், வெஸ்டர்ன் நேவல் கமாண்டுக்கு 565 வேக்கண்ட், சதர்ன் நேவல் கமாண்டுக்கு 36 வேக்கண்ட். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 610 வேக்கன்சி இருக்குது. இப்போ இந்த ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கான சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா குரூப் சியில் 18,000லேருந்து 56,900 வரைக்கும் பே பண்ணுறாங்க. இப்போ அந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் என்னன்னு பார்க்கலாம். சார்ஜ் மேனுக்கு 18 வயசுலேருந்து 25 வயது வரைக்கும், சீனியர் டிராஃப்ட் மேனுக்கு 18 வயசுலேருந்து 27 வயது வரைக்கும், ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கு 18 வயதுலேருந்து 25 வயது வரைக்கும் இருக்கணும். இப்போ இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். சார்ஜ்மேன் அம்யூனிஷன் ஒர்க் ஷாப், இதுக்கு நீங்கள் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், நீங்கள் ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி இல்லைனா மேத்தமெட்டிக்ஸில் டிகிரி வாங்கியிருக்கணும். அது இல்லைனா டிப்ளமோ வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ வாங்கியிருக்கணும். அப்புறம் சார்ஜ்மேன் ஃபேக்ட்ரி, இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், அதுவும் நீங்கள் ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி இல்லைனா மேத்தமெட்டிக்ஸில் டிகிரி வாங்கியிருக்கணும். இல்லைன்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இதில் வந்து நீங்கள் டிப்ளமோ வாங்கியிருக்கணும். அப்புறம் சீனியர் டிராஃப்ட்மேன் எலக்ட்ரிக்கல், இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அது டிராஃப்ட்மேன்ஷிப் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் பண்ணியிருக்கணும். அது இல்லைன்னா 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இருக்கணும். சீனியர் டிராஃப்ட்மேன் மெக்கானிக்கல், இதுக்கான குவாலிஃபிகேஷன் மெட்ரிகுலேஷன் பாஸ், அது மட்டும் இல்லாமல் 2 இயர்ஸ் டிப்ளமோ டிராஃப்ட்மேன் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில். அப்புறம் சீனியர் டிராஃப்ட்மேன் கன்ஸ்ட்ரக்ஷன், இதுக்கு நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். 2 இயர்ஸ் டிப்ளமோ சர்டிஃபிகேட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெக்கானிக்கல் இல்லைனா நேவல் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங்கில். அப்புறம் சீனியர் டிராஃப்ட்மேன் அர்மமெண்ட், இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2 இயர்ஸ் டிப்ளமோ சர்டிஃபிகேட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இருக்கணும். அப்புறம் சீனியர் டிராஃப்ட்மேன் கார்ட்டோகிராஃபிக், இதுக்கான குவாலிஃபிகேஷன் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். 2 இயர்ஸ் டிப்ளமோ சர்டிஃபிகேட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கார்ட்டோகிராஃபிக்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஐடிஐ படித்ததுக்கான சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு இருக்கணும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும் ஓபிசிக்கு 3 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இப்போது இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 295 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். அதுவும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் உமன்ஸ் கேண்டிடேட்ஸுக்கு வந்து பேமெண்ட் வந்து கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் இருக்கும். அதில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் 25 மார்க்குக்கும்
ஜென்ரல் அவேர்னஸுக்கு 25 மார்க்கும், ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து 25 மார்க்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜில் 25 மார்க்கும், டோட்டலாக 100 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும் 90 மினிட்ஸ் டியூரேஷனில். இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 18 டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர் க்ளோஸ் ஆகுது. இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.joinindiannavy.gov.in வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தவங்களாக இருந்தால் இந்த 64 கோர்ஸில் இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று படிச்சிருந்தா கூட நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்தியன் நேவியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐடிஐயில் நீங்கள் எந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், டோட்டலாக 64 எலிஜிபிள் கோர்ஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு புது நோட்டிஃபிகேஷனோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.